வெல்கம் டு SRI Tech தமிழ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிராண்ட் வந்து ASUS. ASUSல நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆல்-இன் பீசஸ் பார்த்துருக்கோம், லேப்டாப் பார்த்துருக்கோம். ASUSல கம்ப்யூட்டருக்கு தானே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் அசம்பிள் சில பேருக்கு தெரியும், HP தெரியும், டெல் தெரியும், ASUS கூட தெரியும். பட் ஆனால் ASUSல கன்சியூமர் மாடல் பிராண்டட் டெஸ்க்டாப்ஸ் கண்டிப்பாக இருக்குது. Core i3 இருக்குது, Core i5 இருக்குது, இன்னும் நிறைய வேரியன்ட் இருக்குது. அப்கமிங் இன்னும் நிறைய மாடல்ஸ் வரப்போகுது. இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ASUSல கன்சியூமர் டெஸ்க்டாப்ல V500 சீரிஸ். இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா Core i3ல 13th ஜென்ரேஷன் ப்ராசஸர், 8GB DDR5 RAM கொடுத்துருக்காங்க. நீங்கள் அசம்பிள் பண்ண மேஜராக DDR4 RAM தான் போடுவீங்க. பட் இதில் 8GB DDR5 RAM கொடுத்துருக்காங்க. இன்பில்டாகவே 512GB SSD கொடுத்துருக்காங்க. Windows 11 ஒரிஜினல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு MS Office ஒரிஜினல் கொடுக்குறாங்க. இந்த மாடலோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 inches மானிட்டர், ஃபுல் HD மானிட்டர், IPS மானிட்டர் ASUS பண்டில் கொடுத்துறாங்க. ASUS உடைய கீபோர்ட் மவுஸ் கொடுத்துறாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 rupees தான். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் அசம்பிள் பண்ணாலே ஒரு 35 ரூபா 36 ரூபா ஆயிடும். ஒரு 4000 ரூபா கேப் இந்த 4000 ஏன் எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அசம்பிள் மிஷின்ஸ்ல SMBS 500 600 SMBS யூஸ் பண்ணிருப்பாங்க. ASUS வந்து கொஞ்சம் ஹை பவர் ட்ரூ பவர் SMBS யூஸ் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் குவாலிட்டி அதிகம், 2500 3000 இருக்கும். நம்ம அசம்பிள் பண்றப்போ ஒரு 800,000 rupees கேபினட் போடும். இவங்க 3000 rupees பட்ஜெட்ல கேபினட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அசம்பிள்டு கம்ப்யூட்டர்ஸ்ல மேஜர் மாடல்ஸ்ல யாருமே ஒரிஜினல் OS ஒரிஜினல் MS Office போறது கிடையாது. பட் இவங்க ப்ரீலோடாவே உங்களுக்கு Windows MS Office ஒரிஜினல் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 40,000 உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை 3 வருஷம் உங்க ஸ்பாட்லயே வந்து பிசிக்கல் டேமேஜ் தவிர எது ஆயிருந்தாலும் எந்த ஸ்பேர் பண்ணாலும் அதை மாத்தி கொடுத்துருவாங்க. இந்த மாடலை பொறுத்தவரைக்கும் கனெக்டிவிட்டி VGA கனெக்டிவிட்டி இருக்குது, HDMI கனெக்டிவிட்டி இருக்கு, Type C கனெக்டிவிட்டி இருக்கு. பட் 13th ஜென்ரேஷன்ஸ்க்கு கீழே போறதுல VGA கொடுத்துருக்காங்க. 13th ஜென்ரேஷன் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாடல்ல வந்து உங்களுக்கு HDMI and DP போர்ட் கொடுத்துருக்காங்க, USB கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, Type C கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. வந்து ஒரு அசம்பிள் கம்ப்யூட்டர் போனவங்க போகலாம். எனக்கு என்ன பிராண்டா வேணும், பிராண்டோட சப்போர்ட் வேணும், கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்ன்றவங்களுக்கு ASUS ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா இது மட்டும் இல்ல, இப்போ வந்து பிராண்டட்ல வந்து அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா வந்து நிறைய மாடல் அப்டேட் பண்ண முடியாது. அவங்க இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அப்கிரேடபிள் மாடல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா RAM ஸ்லாட் இருக்கு, இன்னொரு RAM ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SSD போட ஸ்லாட் இருக்கு, இன்னும் 2 SSD கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ASUS பிராண்ட் மிஷின் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அசம்பிள் பண்ற 90% 80% கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ASUS மதர் போர்டு. இன்டெல் மதர் போர்டு இருக்கு. இன்டெல் நம்பர் 1 இருந்து இன்டெலுக்கு அடுத்தபடியா மதர் போர்டுகள்லயே பெஸ்ட் போர்டு வந்து ASUS போர்டு. அதனால ASUS மதர் போர்டு செய்யக்கூடிய கம்பெனி தான் ASUS கம்ப்யூட்டரையும் செய்யறாங்க. அதனால நீங்க கவலை பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா வாரண்டி கொடுத்துருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. டோல் ஃப்ரீலயே உங்களுக்கு QR ஸ்கேன் பண்ணி நீங்க சர்வீஸ் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இது நம்ம நிறைய பீசஸ் கொடுத்துருக்கோம். பட் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஃபெயிலியரோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. பெட் டைப் மிஷின் மாதிரியோ இல்ல வந்து டைனி பிசி மாதிரியோ இல்லாம ஒரு ட்ரெடிஷனல் பிசியா இந்த பிசி கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரினா ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது அப்கிரேட் பண்ணணும், ஒரு ஆஃப்டர் வாரண்டி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது ஸ்பேர் போகுதுன்னா இது பிராண்டட் கம்பெனி கிடையாது. நீங்க தேர்ட் பார்ட்டி ஸ்பேர்ஸ் எனி பிராண்டட் மதர் போர்டு, எனி பிராண்ட் RAM, எனி பிராண்ட் SSD மேஜர் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க எந்த பிராண்டோட மெட்டீரியல்னா நீங்க ஆஃப்டர் வாரண்டி நீங்க தேவைன்னா நீங்க போட்டுக்கலாம். இதே மாதிரி இண்டிவிஜுவலா மேஜர் ASUS மானிட்டர் சேல்ஸ் வரது கிடையாது. பட் இவங்க வந்து பார்டர்லெஸ் மானிட்டர் சூப்பரான டைப்பான மானிட்டர்ஸ் வந்து இந்த மிஷினோட பண்டில் கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு 40,000 rupees பட்ஜெட்ல ஒரு நல்ல பிராண்டட் பிசி வேணும், 3 இயர்ஸ் வாரண்டி வேணும்னா இது ஒரு நல்ல செலக்ஷன். இந்த பிசி நீங்க வாங்கணும்னா 1-2 தான் இருக்கும். இல்ல குவாலிட்டியா வேணும், ஸ்கூல்ஸ்ல நிறைய எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க, காலேஜஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணா கண்டிப்பா எங்களுக்கு கூப்பிடுங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கிராபிக்ஸ்க்கு அப்கிரேடபிள் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதாவது இந்த மதர் போர்டு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2GB or 4GB என்ட்ரி லெவல் கிராபிக்ஸ் கார்டு பண்ணா கண்டிப்பா இந்த மாடல் நீங்க போட்டு நான் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இது பிராண்டா இன்பில்ட்டா வரதுல உங்களுக்கு இது வரது கிடையாது. ASUS கேமிங் பிசிஸ் வருது. அதுல வந்து உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா 1,20,000 rupees பட்ஜெட்ல போறப்போ இது இன்பில்ட் கிராபிக்ஸ் 6GB 8GB கிராபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நமக்கு வந்து ஒரு பிராண்டட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெஸ்க்டாப். அதனால நமக்கு பேசிக் அப்கிரேட்ஸ் எல்லாமே இதுல பண்ற மாதிரி ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு பிசிஸ் வேணும்னா கண்டிப்பா நம்ம கம்யூனிகேட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல பிரைஸ்ல என்ன பண்ணி கொடுக்கலாம். தமிழ்நாடு பூரா நம்ம சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம், சப்ளையும் கொடுத்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.